எது நடக்கக்கூடாதுன்னு திமுக நினைச்சதோ அது நடந்தே போச்சு. என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. வழக்கம் போல நம்ம உச்ச நீதிமன்றம் நமக்கு ஃபேவரா தான் உத்தரவு போடும்னு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட். திராவிட இணைய போராளிகள் தீர்ப்புல எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டா கழித்திங்கணும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டா பிஜேபிக்கு அடிமையா இருக்கணும்னு ஏகப்பட்ட பதிவுகள் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் சீவலு, அந்த பக்கம் செதறலுன்னு ஒரே கூப்பாடு. திமுகவே திஸ் ஒன்னும் ஃபைனல் இல்ல, ஜஸ்ட் இடைக்கால உத்தரவு தான் புலம்பும் அளவுக்கு உத்தரவு போட்டுடுச்சு உச்ச நீதிமன்றம். அப்கோர்ஸ் நாளைக்கே விஜய்க்கு எதிராக கூட மாறலாம் நிலைமை. ஆனா இன்று இப்பொழுது உடன்பிறப்புகள், அவர்களது ஜால்ரா பத்திரிகையாளர்கள் எல்லாம் புலம்பும்படி ஆகி போச்சு. இனி என்ன செய்ய போறாங்க? வேற என்ன, பிஜேபிக்கு அடிமையாயிட்டான் விஜய்னு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே.